ஞானசம்பந்தரால் பாடப்பட்ட தலம். ஆண் பனைய ஈன்குலை, அதாவது பெண் பனையா அது கொலை ஈந்த செஞ்சார். அதாவது மாற்றலை, மரத்தை மாற்றலை. அந்த ஆனங்காயை வந்து அப்படியே இதாக இந்த பழமாக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. ரெண்டாவது ஆண் மரத்தை பெண் மரமாக சமணர்கள் வந்து இது உணவு செய்ய முடியுமா, சமணர்களுக்கும் ஒரு சர்க்கம். சமணர்கள் வந்து கேட்கும்போது நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை பாடினார். ஒரு பாட்டை அந்த புந்தியதன் அந்த பாட்டை பாடி அது வந்து ஈன்குலையை ஊற்றி இருந்துச்சு. ரெண்டாவது வந்து இங்கே நாகலிங்கேஸ்வரர் இந்த மூலையில் இருக்கார் பாருங்கள். அப்படியும் இல்லாமல் மறுபடியும் அவர் மேலே அந்த பாம்பு ஏவி விட்டாங்க. இந்த ஆற்று ஓரம் வந்து போனால் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு போனோமோ 5 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்க சமணர்கள் ஒரு குட்டான்னு ஒன்று, அங்கே வந்து பாம்பை ஏவி விட்டு அப்புறம் ஆண்டவனே போயிட்டு பாம்பாட்டி உருவத்தில் போய் அந்த பாம்பை அடக்கி அந்த மூலையில் சாப்பிட்டு, அதான் நாகலிங்கேஸ்வரர். அதான் இதனுடைய மகத்துவம். ரெண்டாவது வந்து ஆண் பனையை பெண் பனையாக மாற்றினது இதனுடைய ஸ்தலம். ஒரு வாட்டி தான் வந்திருக்கார் பொழுது, அதுக்கப்புறம் வரல, யாரும் வரல. பஞ்சஸ்தலத்தில் இது வந்து சிதம்பரம். அது வந்து காசி காலத்தி. அந்தாண்ட வந்து திருவானைக்கால். இது வந்து திருவண்ணாமலை. ஜம்புகேஸ்வர் திருச்சி திருவண்ணைக்கா நீர்ஸ்தலம். அந்த ஆண் பனைய பெண் பனையா மாத்தின பனை வரும். இந்த மரத்தோட சிறப்பு என்னன்னா திருஞான சம்பந்தர். இன்னொரு சிறப்பு வந்து இந்த பழம் சாப்பிட்டா குழந்தைல அவங்க வந்து இந்த பழம் எடுத்து சாப்பிட்டாலும் அவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஆண் பெண் 2 பேருமே சாப்பிடணும். அது வந்து சண்டீஸ்வரர். சண்டிகேஸ்வரர். இது வந்து இந்த திருவானை சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனம்பழம் வந்து பனம்பழம் சீசனில் காய்க்குது. ஆமாம். இந்த பனம்பழத்தை குழந்தை இல்லாதவர்கள் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை இருக்குன்றது ஐதீகமாக. காஞ்சிபுரம் இங்கே அங்கே போக வேண்டியது நம்ம இங்கேயே பார்க்கலாம். நாகலிங்கம் வாரம் சனிக்கிழமை 9 to 10 நாள் காலம். தோஷங்கள், எந்த தோஷங்கள், கல்யாண தோஷம், புத்திர தோஷம், எந்த தோஷம் தான், நாகதோஷம், எல்லா தோஷம் விலகிடுவார். வாரம் சனிக்கிழமை 9 to 10 காலையில். இன்னொன்று மண் பனை மரம், அது கல் பனை மரத்துக்கு வந்து முதல் மாதம், தமிழ் மாதம் முதல் திங்கக்கிழமை அபிஷேகம் பண்ணுவாங்க. நாகலிங்கத்துக்கு, கல்பனைக்கு, அங்கே இருக்கிற அந்த சிவலிங்கம் அங்கே இருக்கிற ஞானசம்பந்தம். நந்தி வந்து என்ட்ரன்ஸில் நந்தி வந்து இது அந்த காலத்தில் வந்து இந்த சமணர்கள் அவங்கெல்லாம் வந்து இதுக்கு வருவாங்க இல்லைங்களா. நந்தி வந்து வெளியில் பார்த்த மாதிரி இருக்கும், சாமியை பார்த்த மாதிரி இருக்காது.